அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முஜாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான பிரெட் சாண்ட்விச். இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது பேச்சுலருக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஃபுட்டு. இது நார்மலாக ரொம்ப ஈஸியாக இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 முட்டை எடுத்துருக்கிறேன். இது ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. தூள் உப்பு சேர்த்துக்குங்க. கல் உப்பாக இருந்தால் கரையாது. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள் சேர்த்தா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சேர்க்குறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா அடிச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா உப்பி வரும். எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 பிரெட் எடுக்கிறேன். இதை சும்மா வெறும் பேனில் லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நான் சாஃப்டாக இருக்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். லைட்டாக ஹீட் பண்ணிட்டா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரம் பிய்யாது. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி இருந்தால் கூட போதும். லைட்டாக இது ஹீட் ஆனால் போதும். ரொம்ப ஹீட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நான் லைட்டாக இதை போட்டு தான் எடுக்கிறேன். நீங்களே பாருங்கள். இது ஒரு மேக்ஸிமம் ஒரு அரை நிமிஷம் தான் நான் இதை எடுத்திருப்பேன். அதுக்குள்ளே நான் எடுத்துட்டேன். நான் அந்த லைட்டாக அந்த ஹீட் ஆகுறதுக்கு தான் நான் இதை இந்த மாதிரி போட்டு விட்டேன். இதுலேயே தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் ஆயில் தான் நான் சேர்த்துருக்குறேன். நான் பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் ஹீட் ஆனோடனே முட்டையை ஊற்றிடலாம். நான் பாதி முட்டை தான் ஊற்றினேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா நவுத்தி விட்ருங்க. அப்போ தான் நிறையா நம்மளுக்கு வரும். இது மேலேயே எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை 2 சேர்த்துக்கலாம். நான் ஃபுல் ப்ரெட்டையும் சேர்க்கல, 2 ப்ரெட் தான் சேர்க்குறேன் நான். இது அப்படியே இன்னொரு டைம் பேட்டி போட்டுருங்க பின்னாடி பக்கம். இந்த மாதிரி பேட்டி வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். பின்னாடி நல்லா வெந்தோன்னே அப்படியே பரட்டி போட்டுருங்க. இந்த மாதிரி பரட்டி போட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்துடலாம். பிய்யாமல் எடுக்கணும் ப்ரெட்டெல்லாம், இல்லாட்டி நவுந்து வந்துடும். இப்போ நான் மைனஸ் வீட்டிலே தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதை ஒரு ப்ரெட் பக்கம் தடவிடலாம். இந்த மாதிரி தடவிடுங்க. ப்ரெட்டு இல்லாட்டி சாஸு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மைனஸ் தடவினா இன்னும் நல்லாயிருக்கும். இது எல்லா பக்கம் அப்படியே 2 சைடும் அப்படியே மடக்கி விட்ருங்க. இந்த மாதிரி மடக்கி விட்ருங்க. அப்படியே அந்த ப்ரெட்டு வெளியே வர மாதிரி பார்த்துருங்க. பாருங்கள், சூப்பரான ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.